வணக்கங்க. இன்றைக்கி நான் பேசின்கா லட்டு எப்படி பண்ணுறதுன்னு சொல்லி தர போகிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பேசின்கா லட்டு இது வந்து ஒரு நார்த் இந்தியன் டிஷ்ஷுங்க. இது வந்து ரொம்ப ஈஸி செய்கிறது. அதாவது வந்து பேசின் கடலை மாவு இருக்குது இல்லைங்களா, அதை எடுத்துருக்கேன். நான் 1 கப்பு இதில் மெஷர் பண்ணியிருக்கேங்க. அப்புறம் வந்து சர்க்கரையும் வந்து நல்லா வந்து சுகர் பவுட்ரு பண்ணி அதையும் இதே இதில் வந்து 1:1 ஈக்குவலாக எடுத்திருக்கேன். நெய் தேவையான அளவு. முந்திரி பருப்பு வந்து ஒரு 10 முந்திரி பருப்பை கட் பண்ணி வச்சுருக்கேன். பாதாம் இருந்தால் போட்டுக்கலாம், நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. பால் வேணும்னா யூஸ் பண்ணிக்கலாம். அதாவது வந்து நம்ம உடனே யூஸ் பண்ண போகிறோன்னா பால் யூஸ் பண்ணலாம், இல்லைன்னா நெய் போட்டு பண்ணால் இனியும் டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்குங்க. பண்ணலாம் வாங்க. இப்போ இந்த கடலை மாவு நல்லா சலிச்சு வச்சுருக்குங்க, கட்டி கட்டியாக இருக்குங்கிறதுனால நல்லா சலிச்சு எடுத்து வச்சதை வந்து இழுப்பானையில் போய் நல்லா வந்து வாசனை வர வரைக்கும் கடாயில் கொஞ்சம் லேசாக வறுத்து எடுத்துகிட்டு வந்துடலாம். லேசாக வாசனை வர வரைக்கும் வறுத்தா போதுங்க. இதை ரொம்ப பண்ணோன்னா கலர் சேஞ்ச் ஆகிடும், ஒரு மாதிரி கருப்பான மாதிரி ஆகிடும், கசப்பு தன்மை வந்துடும். இந்த மாதிரி ஸ்டேஜில் ஆஃப் பண்ணிடலாங்க. வறுத்தாச்சுங்க. இதை வந்து பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி எல்லாத்தையும் ஒன்று ஒன்றா ஆட் பண்ணி உருண்டை பிடிச்சிடலாங்க. நான் 1:1 எடுத்துருக்கேன். சுகர் வந்து உங்களுக்கு வேணுங்கிறது போட்டுக்கலாம். சில பேருக்கு நிறைய பிடிக்கும், சில பேருக்கு கம்மியாக பிடிக்கும், அதுக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கலாங்க. நம்ம முந்திரி ஆட் பண்ணிக்கலாங்க. எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு நெய் இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி பிசைஞ்சுக்கலாம். இதை ரொம்ப போட்டோன்னா உருண்டையே பிடிக்க வராது. மிக்ஸ் பண்ணிக்கலாம் ஃபஸ்ட்டு. இது ரொம்ப ட்ரையாகவும் இருக்கக்கூடாதுங்க, ரொம்ப கொலகொலன்னு இருக்கக்கூடாது. இப்படி பிடிக்கிற மாதிரி இருக்கணும். பண்ணலாங்க, உருண்டை பிடிச்சிடலாம். இப்போது சர்க்கரையில் வந்து ஏலக்காய் போட்டிருக்கேங்க, நல்லா அதையும் சேர்த்து அரைச்சிருக்கேன். நல்லா வாசனையாக இருக்கும். நல்ல ஒரு ஹெல்த்தியான டிஷ்ஷு தான் இது. அவ்வளோதாங்க, பேசின்கா லட்டு ரெடி ஆகிடுச்சு. அதை நெய் வந்து போட்டு ஃபுல் அண்ட் ஃபுல் நம்ம போட்டு பண்ணியிருக்கேன் நான். அதை கொஞ்சம் கூட இருந்தால் தான் அந்த உருட்டும் போது ரொம்ப நல்லாயிருக்கும். நல்லா வந்து ஸ்மூத்தாக இருக்கும் உங்களுக்கு அந்த உருண்டை பிடிக்கும்போது. அவ்வளோதாங்க, ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். ரொம்ப வந்து கடலை மாவு மட்டும் வறுத்துட்டோன்னா போதும், மற்றபடி எல்லாமே வந்து அப்படியே போட்டு பண்ண வேண்டியதான். ஈஸியான ரெசிபி தாங்க. அவ்வளோதான். தேங்க்யூ. Please do like, share and subscribe our channel and click the all option and tap the bell icon. Thank you.